ஜனநாயகன் பட வீடியோவை பார்த்தவர்கள் எண்ணிக்கை, அதை விரும்பியவர்கள் எண்ணிக்கை, அதில் கோட்டை விட்டான். லைக்ஸில் அதுக்கேற்ற மாதிரி விரும்பியவர்கள் எண்ணிக்கை, அதுக்கு விமர்சனம் பண்ணுற கமெண்ட்டு போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனின் பராசக்தி இது மோசடியால் அதிக பார்வையாளர்கள் பார்க்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லைக்ஸ் விரும்பியவர்கள், கமெண்ட்ஸு விமர்சனங்கள் வச்சவங்க அதில் கோட்டை விட்டாங்க. அதை ரெண்டையும் நீங்கள் ஒப்பீடு செய்தால் இது மோசடியாக கொடுக்கப்பட்ட பார்வையாளர்கள்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியும். அதனால் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சினிமாவிலும் இப்படி ஒரு குறுக்கத்தன அரசியல் இந்த சமுதாயத்தில் எப்படி நம்மளெல்லாம் முட்டாளாக்குறதுக்கு அரசியல்வாதி அவனை முட்டாள அரசியல்வாதி பூரா முட்டாள் தான், அது சந்தேகமே இல்லை. நிர்வாகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் திருட்டுத்தனம் பண்ணுறதில், எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுறதில் அவர்கள் செய்யக்கூடிய அணுகுமுறை இப்படி மக்களை ஏமாற்றும் விதமாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது விஜய் விரும்பாதவர்கள் கூட இதை ஒரு நடுநிலைமையாக பாருங்கள், எப்படி மோசடி பண்ணுறாங்க. மோடி கோ பேக்குன்னு வரும் ட்ரெண்டு, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை பல பேர் இது பண்ணதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாம் உங்கள் வேலை, பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் ஆன்லைனில் வரக்கூடிய மோசடிகளில் நம்ம அரசியல்வாதிகளின் மோசடியை கிரிமினல்ஸ் கூட பண்ண முடியாது. இங்கே இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் இருக்கான், வெளிநாட்டில் இருந்து பண்ணக்கூடியது. நைஜீரியன்லாம் உலகத்தரமாக உலகத்தில் புகழ்பெற்ற கிரிமினல்ஸ், அவனுக்கு கூட இந்த புத்தி வராது. நம்ம அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு வர்ற புத்தி அவனுக்கு வராது. வட இந்தியாவில் போய் பாருங்கள், யாராச்சும் ட்விட்டருக்கு காசை கொடுத்து ட்ரெண்டு உருவாக்குறானான்னு பாருங்கள். வட இந்தியாவில் போய் அரசியல்வாதியை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு இது போட்டால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பார்வையாளர்களை குறைப்பதும், ஒன்றுமே இல்லாததுக்கு பார்வையாளர்கள் கூட்டக்கூடிய மோசடி வேலையை எந்த இந்தியாவில் வேறு மாநிலத்தில் அரசியல்வாதிகள் செய்கிறார்களான்னு பாருங்கள். இவங்க செய்வாங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை வைத்து. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க, இதுதான் உண்மை.